அவன் என்ன ஆளை காணோம். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அவர் உள்ள தூங்கிட்டானோ. வாடா நல்லவனே, ஒரு ஆயிரத்துல உனக்கு. அது சரி. அப்ப ஒன்றரை கடனை 95 வயசுல கொடுத்து போடுறேன் என்ன சொல்ற? டேய் குறவு நீ நினைச்ச உடனே வந்துட்டா உடனே 100 ஆயிடுச்சுன்னு உருட்ட வேண்டியது. சரி மச்சி விடு, கோச்சுக்காத. சரி நீ எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. மச்சான் டேய், கதை ஒண்ணு யோசித்து வச்சிருக்கா, சொல்றேன் கேட்டுட்டு உன் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு. இதைத்தான் குரங்கு மாதிரி தலைகீழ தொங்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தியாக்கும். இதுல நான் அடிச்சாம 9 மணிக்கு வேற என்ன எந்திரிச்சு வர சொன்ன பாரு. மச்சான் காலைல தாண்டா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சொல்றேன் கேள. வேற வழி சொல்லி தொலை. அப்படியே ஓபன் பண்ணா அப்பா, இவன் வேற திருஷ்டி பொம்மையாட்டம். கொஞ்சம் ஓரமா உட்காரேன்டா. நம்ம படத்துல ஃபர்ஸ்ட் கட்ட போறது ஹீரோயின் தான்டா. சொன்னா தானடா தெரியும். சொல்லு மம்மி. வர்ஷினி, ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளை டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அவரும் துபாயில தான் இருக்காராம். காலையிலே ஆரம்பிச்சிட்டியா உன் கச்சேரிய? இப்ப என்ன அவசரம் என் கல்யாணத்துக்கு? எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பண்ண லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன். டாட். அதுக்கு இல்லடிமா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறமா பேசுறேன். சும்மா நை நைன்னு எப்போ பார்த்தாலும் கல்யாணம் அது இது. டைரக்டர் சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம வேலை வாங்குறீங்க. நான் அந்த பிரெட்டையாச்சும் சாப்பிட்டு போறேனே. ஏமா, படமே 12 நிமிஷம் தான். இதுல எடிட்டர் எதை கட் போனா எனக்கும் தெரியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. சரி, நான் போயிட்டு வந்தே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ஆக்ஷன் சொல்லுங்க. என்னப்பா எல்லாம் ரெடியா? ஆக்ஷன். இப்போ நான் தானே? டேய் இருடா, இப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின். ஓ, டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டா? யூ கண்டினியூ. ஹலோ, சொல்லுங்கம்மா. நேத்து நம்ம கல்யாண புரோக்கர் வந்து மாப்பிள்ளை போட்டோ தந்துட்டு போனாருமா. மாப்பிள்ளையும் துபாயில தான் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாராமா. மாப்பிள்ளை போட்டோ ஃபோன் நம்பர்லாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேம்மா. சரிம்மா. அப்புறம் அடுத்த வாரம் நம்ம தினேஷ் மாமா பொண்ணுக்கு வளைகாப்பு வச்சிருக்காங்க. நாமளும் ஏதாவது செய்யணும்லாமா? சரிம்மா, நம்ம கண்டிப்பா பார்த்து ஏதாவது பண்ணலாம். சரிம்மா, டைம் ஆச்சு, சாயந்தரம் வந்து கால் பண்ணவா? பார்த்து போயிட்டு வா. சரி, ஓகே, பாய். கத்திஜா, கண்மணி, அடுத்து இந்த ராம்போ என்ட்ரி தானே அப்படின்னு ஆடியன்ஸும் நினைப்பாங்க. ஆனா நம்ம 3வது ஹீரோயினை காட்ட போறோம். கண்ணா 3 ரெட்டு திங்க ஆசையா. இது நம்ம தீபாவோட ஆளாச்சே. இவர் நம்ம பார்லர் மேடம் தீபா கூட அடிக்கடி பார்த்திருக்கோமே. ஒருவேளை லவ் புட்டுக்குச்சா? சொந்தமோ? அவங்க தான் நார்த் இந்தியன் ஆச்சே. இல்லையே. ஒருவேளை லேபரா இருக்கணும். நிறுத்து. என்றா இது ஹிந்தி தமிழ்ல போட்டு குழப்பிட்டு கிடக்குற. இது பேன் இண்டியா மூவி மச்சான். இப்ப இதான் ட்ரெண்ட். அப்பதான் ஓட்டிட்டு 4 காசு பார்க்க முடியும். கதை 80ஸ்ல சுட்டதா இருந்தாலும் ரீசன்ட் ட்ரெண்ட்ல பிரசன்ட் பண்ணோம். இத வாயில போடு. இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் கேளு. சொல்லு. மீண்டும் மீண்டுமா சார்? ஏம்மா, நீ கூட தான் அந்த டைரக்டர் கூட 3வது படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நாங்க ஏதாவது கேட்டோமா? சரி சரி, ஓகே. கேமராமேன்.
கார்த்திக், மதுரை, துபாய்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கரெக்ட்டா? யாருங்க நீங்க? உங்கள பத்தி கேட்டா என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? சோ ஸ்வீட். இப்ப கல்யாணமே வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்ன பார்த்ததும் அது தூர அது ஒர்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். யாரு இவன் வந்தா? ஹாய் கார்த்திக். நீ யாருமா? விமலா. இல்லையே, கார்த்தி. ஐயோ, நான் என் பேரு விமலான்னு சொன்னேங்க. ஓ, சாரி. சரியா? சரியில்ல என்னாச்சு? மச்சான் இந்த காமெடியை கொஞ்சம் இங்க அவாய்ட் பண்ணிக்கலாமே. வீட்ல சொல்லியிருந்தாங்க. போன்ல தான் பேசலாம்னு இருந்தேன். ஆனா இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். யார? உங்களதான். என்னையா? ஆமா. எதுக்கு? வட சொல்றேன். கேக்குறேன் பாரு. ஹலோ. ஐயோ, சொதப்பிட்டியடி விமலா. அவங்க வீட்ல எதுவுமே சொல்ல போல இருக்கே. சரி, ஓகே. அப்புறமா போன்ல எல்லாத்தையும் தெளிவா பேசிக்கலாம். ஹலோ. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹூஸ் திஸ்? என்ன வாய்ஸ் தான். இந்த குரலுக்காகவே இந்த ஹலோ எத்தனை தடவைனா கேட்கலாம். ஹலோ. ஹலோ, நான் தான் விமலா. ஓ, தமிழா? சொல்லுங்க. இல்லங்க, விமலா. ஐயோ, நான் நீங்க தமிழான்னு கேட்டேங்க. சரி, சொல்லுங்க. எந்த விமலா? போன வாரம் மால்ல பார்த்தோம்ல. ஆமா. என் நம்பர் எப்படி உங்ககிட்ட? அம்மா தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட நேர்ல பார்த்தப்போ என்ன பேசுன்னு தெரியாம பயங்கரமா சொதப்பிட்டேன். வீட்லயா? உங்க நம்பர், போட்டோ புரோக்கர் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க. அச்சோ, சாரிங்க. எங்க வீட்ல இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. அதனாலதான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சி, அடுத்து ஃபாரின்ல சாங் தானா? என்னைய ஃப்ளோல போட மாட்டியா நீ? ஓகே ஓகே மச்சி, ஐ அம் எக்ஸிட், யூ கண்டினியூ. விமலா, ஏதோ அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. நான் உங்களை திருப்பி கூப்பிடவா? ஓகே. ஹலோ. என்ன சார்? உங்களுக்கு அவ்ளோ டிமாண்டா? கால் வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு. யாருங்க நீங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? போன வாரம் தானே சுப்ரீம் மால்ல பாத்தீங்க. ஹாசினி. ஆசினியா? அது யாரு? வர்ஷினி. சொல்லுங்க. என் நம்பர் எப்படி உங்ககிட்ட? அதெல்லாம் அப்படிதான். அவனுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி வாழ்றாயா. கேட்டிருக்கு. தூரமா இருந்தா மைண்ட் வச்சு கேட்காதன்னு நினைச்சியாக்கும். இல்ல மச்சான், இப்படியே ஃபீல் குட்டா போயிட்டு இருந்தா எப்படி? ஒரு ட்விஸ்ட் டர்ன்லாம் வரணும்ல. கிளைமேக்ஸ் எப்பதான் சொல்ல போற நீ? காதலிச்சது போதும் கிளைமேக்ஸுக்கு போலான்னு சொல்ற. போறேன். இப்ப அவங்க 3 பேரும் இதே மாதிரி ஒரு பார்க்ல பாக்குறாங்க. என்ன விஷயம்னா, இவங்க 3 பேருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் தப்பா கன்வே ஆயிருக்கு. கார்த்திக்கு தான் வர்ஷினி கிட்ட நட்பா பழகுனதை விமலாக்கு புரிய வைக்கணும். ஆனா வர்ஷினி தான் கார்த்திக் கிட்ட பழகுனது நட்பு இல்ல காதல்னு புரிய வைக்கணும். ஆனா விமலா வர்ஷினி கிட்ட கார்த்திக்கு அவ வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைன்னு புரிய வைக்கணும். டேய், இப்படியே 2 பேரும் காமிச்சிட்டு இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் பேச சொல்லு. 2 பேரும் பின்னாடிதான் இருக்காங்க. நீயே சொல்லு.
ஏய், கதை சொல்றேன்னு இவ்வளவு நேரம் உன் கதையை தான் சொல்லிட்டு இருந்தியான்ட்ட. இவ்வளவு நேரம் கதை கேட்டியல்ல, எனக்கு ஏதாவது வடிவ சொல்லு. படமே 12 நிமிஷம் தான். தொலை ஒரு டீயை சாப்பிட்டு பேசுவா. டேய் டீயா? ஆமா பின்ன, தொடரும்னு போட்டு வா பாத்துக்கலாம்.